பட்டியலின மக்கள் வசிக்கும் இடத்தில் அரிவாளுடன் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம கும்பல் தொடர்பான காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அதன் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் என்ற கிராமத்தில் பட்டியலின மக்கள் இருப்பிடத்தில் மர்ம கும்பல் அரிவாளுடன் புகுந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, அந்த மர்ம கும்பல் யார் யார், எதற்காக அரிவாளுடன் அங்கு சுற்றித் திரிகிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாங்குநேரி சம்பவத்தை போலவே மானாமதுரை அருகே அரங்கேறிய மேலும் ஒரு சம்பவம். தெருவுக்குள் விரட்டி வெட்டிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் பாத்தீங்கன்னாக்கா கீழத்தெரு என்கிற பகுதியில அதிகமான ஆதிதிராவிட மக்கள் வசித்து வந்துட்டு இருக்காங்க. நேற்று இரவு பாத்தீங்கன்னாக்கா ராஜு என்பவர் அந்த இடைக்காட்டூர் பேருந்து நிலையம் வெளியூர் செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நின்று இருந்திருக்காரு. அந்த வழியாக 3 பைக்குகள்ல மர்ம கும்பல் அந்த ராஜுவிடம் தகராறு செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா மதுபான கூட இருந்திருக்கு. அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த ராஜுவிடம் அவர்கள் 3 வாகனத்தில் வந்தவர்கள் மர்ம நபர்கள் அவரிடம் தகராறு செய்யும் பொழுது அருவாள் எடுக்கும் பொழுது ராஜு என்பவர் வேகமாக ஓடி அருகில் உள்ள வீட்டுக்குள் சென்றுவிட்டார். அந்த பகுதிக்குள் மேலும் அவரை விடாமல் இருசக்கர வாகனத்திலே துரத்தி பாத்தீங்கன்னாக்கா அந்த கண்ணில் பட்ட அனைவரையும் பெண்கள் ஆண்கள் என யாரையுமே பார்க்காமல் விட்டு வைக்காமல் அனைவரையும் வெட்ட தொடங்கி விட்டது. அந்த கும்பல் பெரிய அருவாளோட இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பு எடுத்திருக்கு. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க. தினேஷ், ராஜேந்திரன், சுப்பிரமணியன் ஆகியோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களை மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் ஆதிதிராவிட மக்கள் பாத்தீங்கன்னாக்கா காவல்துறையினரிடம் புகார் அளிச்சும் இதுவரை காவல்துறை அவர்களிடம் இந்த விஷயத்தில் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கார்கள் ஒழிஞ்சு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி அவர்கள் பகுதி மக்கள் வெறும் வேதனையில் உள்ளார்கள். இதே போன்ற நாங்குநேரியிலும் இது போன்று நிகழ்வுகள் நடந்து இப்பதான் அதிர்ச்சியை ஏற்பட்டது. இப்ப சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இடைக்காட்டுள்ள இந்த பகுதியில் நடந்தது பெரும் பகுதியில் ஆதிதிராவிட மக்கள் மற்றும் தலித் மக்கள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருவரும் சேர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு உடனடியாக இதுக்கான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.